மாமா பிளாக்ஸ் வெல்கம் டு ட்ரிப். இப்போ நம்ம புது ட்ரிப் போகிறோம். அதாவது கேரளா. அந்த மாதிரி ஒரு காகிதம்லாம் போட்டுட்டு இருக்கு. அப்படி நம்ம இப்போ வெல்கம் டு மாமா பிளாக்ஸ் எங்கே போகிறோம்? இப்போ நாங்கள் கேரளா ட்ரிப்பு போயிட்டு இருக்கோம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. வணக்கம்டா மாப்பிள்ள. பெரம்பலூர்ல இருந்து இப்போ நம்ம மிரட்டலான ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறோம். முதல்ல சிடி தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் ஜங்ஷன் முக்கியம். இப்படி நம்ம மொத்தத்தனமா தேடிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வாய்ப்பில்லை. அடுத்த வண்டியை பிடிப்போம். அது கடலூருங்க. கடலூர், பெரம்பலூர், தொழுதூர் எங்கெங்கேயோ போகுது. அதை விட்டுருங்க. அது கடலூர் வண்டி. கடலூர் வண்டி பாய். இப்படி வாங்க பாய். வேற வழி இல்லைங்க பாய். நாங்களும் தேடிட்டு தான் இருக்கிறோம். கண்ணா பின்னா விழுப்புரம்பா. மதுரை வண்டியில இருந்து சென்னை வண்டி வரைக்கும். கோயம்பேடு. அதாவது இந்த வெறித்தனமான ஒரு பயணத்துல நம்ம இப்ப தேடிக்கிட்டு இருக்கிறோம். திருச்சி வண்டி எங்க இருக்குன்னு. இந்த பெரம்பலூர்ல திருச்சி வண்டிக்கு பஞ்சம். நீ பார்த்த வேற வழி இல்லைங்க. நான் தானே பார்த்தாகணும். கடைசி வரை ஏற முடியாது தானே. பார்த்தீங்களா மதுரை வண்டிக்கு அண்ணன் சவுண்ட் விட்டா. அப்படி நம்ம கடைசியில திருச்சி பஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஐக்கு போட்டு போடலாம். அவன் கூட நீ உட்கார முடியும். 2 பேர் தான் உட்கார முடியும். நம்ம உட்கார்ந்தா 3 பேர் உட்காரலாம். பரவாயில்லைங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து போணுங்க. பேசுறது முன்னாடி போய் பேசு. இதுல வேணா பார்த்து பதுங்குவோமா? ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, தேங்க்ஸ். லாஸ்ட் யாரு இது? வாட்டிக்கு நம்ம புஷ்டி போட்டுருக்கீங்க. எவ்வளவா அப்படிங்கிறீங்க? சொல்லியிருக்கா அப்படி போயிருக்கான் போ. அண்ணன் சொல்லியிருக்கா அப்படி. அருமையான சிட்டி, தரமான சிட்டி. செய்க அந்த மாதிரி இருக்கு. எடுக்கிறதுக்கு எப்படி 1 hour மேலே, இங்கேருந்து எடுக்கிறதுக்கு 1/2 hour மேலே ஆயிடும். என்ன வரீங்களா இல்லையா? இதோ வெறித்தனமா நம்ம போகிறோம். இல்லை இங்கே கேட்டுருக்கு. நீங்கள் படிங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம சிறப்பான அட்டம்ப்டை யூஸ். நம்ம போற இடம் ரொம்ப சீக்ரெட்டான பிளேஸ். வீடியோ எடுக்கறான்னு நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. நம்ம இனிதான பயணத்தை ட்ரெயின்ல நல்லா பண்ணுவோம். வெல்கம் டு மாமா பிளாக்ஸ். ஐயோ சாமி வேற. ஏய் கூட்டு போங்கடா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் இருக்காப்புல, நம்மளுடைய செல்ல மாப்பிள்ளை. அவர் இப்ப லக்கோக்குள்ள இருந்ததுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, பல விதமான சேட்டைகள் செய்துட்டு வந்தாரு. இந்த பஸ் 1.5 மணி நேரத்துல கிளம்புன்னு நாங்க கெஸ் பண்ணிருந்தோம். அவர் ஆனா 10 செகண்ட்ல கிளம்புனதுக்கு காரணம் என்னன்னு இப்ப அவர் சொல்லுவாரு. நீங்க சொல்லுங்க. இருந்தாலும் நாங்க ஒரு கெஸ்ட் ப்ரோக்ராமுக்காக அவருக்கு எங்க ஏரியா கெஸ்ட் மதையா சிறப்பான ப்ரோக்ராம். கேள்வி ஒரு 25 பேரு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. 15 பேர் தான் லைக் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள இவங்க அளப்பற தாங்க முடியல. ஏதோ சொந்த வந்தாங்கத்துக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. மாமா பிளாக்ஸ் SSS அந்த கெஸ்ட் தான் எங்களுக்கு கேஸ் போட்டு விட்டாங்க. வீடியோ பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை.
முகரையை பார்த்தாவே சொல்லி போடலாம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியும். ஒரு வியூஸ் தாண்டாது, ஒரு சப்ஸ்கிரைபர் தாண்டாது அப்படின்னு வகுத்தறிச்ச பிடிச்சி அவன் அலைஞ்சிட்டு இருக்கான். அதெல்லாம் மனசுல நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கு ஏதோ பார்த்து சப்போர்ட் பண்ணி நல்ல உள்ளங்கள் வீடியோ எடுத்தது போய் முதல்ல டிக்கெட் பொறுக்கி. ஓகேப்பா, பேசுறது இல்லப்பா. அது அப்புறம் பாத்துக்கோ. இல்ல, இந்த இடத்துல நான் ஒரு கிரிஞ்சான டைலாக் சொல்றேன், அப்புறம் சொல்றேன். நீங்க அப்புறம் சொல்லுங்க. அவரு தம்பி நான் அப்ப வந்து டிக்கெட் வாங்கிட்டுமா குடுக்கட்டுமாப்பான்னு கேட்பறாரு. டிக்கெட் வாங்கிடுறேன். அட இருங்க பாய், இப்ப பிடிக்கன்னு பாருங்க பாய். ஆனா 3 ரயில்வே ஸ்டேஷன் தான் இதுல எடுத்து சொல்லுமா. பழைய வீடியோல பாத்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணுவோம். 3 ரயில்வே ஸ்டேஷன், ரயில்ல 3 ட்ரெயின் 3 ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஜங்ஷன் 3 அப்படின்னு சொல்லுமா. பாடி சொல்றாங்க ரயில்ல 3 மன்னித்திருங்கள் ஐயா. அது ஆண்டவன் கிருபையினால ஏற்பட்டது. அண்டல் காதல் பண்ண ஆரம்பிச்சாப்ல. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி காதல் கிருக்கன், அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதன். நாங்கள் அப்படி இல்லை. இவரும் அந்த மாதிரி அக்யூஸ் இருக்கான், இருந்தாலும் வெளியில காட்டிக்கிறது. எனவே மக்களே, அவரு வந்து பேச காட்டி ரிவீல் பண்ணி இந்த மாதிரி கல்லாப்பியை காட்டுறாங்க பேச இருக்க மாட்டேன். முக்கியமான விஷயம், அவரு பேச வந்து ரொம்ப கவர் பண்றாரு. ஏன்னா அவரு அனுபவிச்சு ஓகே ரைட். இந்த 5 ரூபாய் நாங்க 15 ரூபாய் காப்பி குடிக்கணும். முக்கியமா காந்தி தாத்தா காட்டா காப்பி ரைட்டு போடுவாங்க. தெய்வம் தெய்வம் தெனாலி படத்துல கமலஹாசன் சொல்ற மாதிரி சின்ன பண்ண விஷயத்துக்கெல்லாம் காப்பி ரைட் போடாதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பாவம் காப்பி ரைட் தேவையில்லாத போடாதீங்க. நிறைய கண்டென்ட் உருவாக்கலாம் நினைச்சிருக்கேன். அதெல்லாம் உள்ள வந்து கருத்துக்காதீங்க. எப்படியோ ஓனாதான் கிரியேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். போய் பாக்குறான். சரி ஓகே, நாங்க உங்களை திருச்சியில போய் பாக்குறோம். ஓகே, டுடே பெரம்பலூர் எண்டிங் டு மாமா விளாக், ஆனா கண்டினியூ டு திருச்சியில மாமா விளாக். ஓகே, எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டு நீங்க கேட்டீங்கன்னு தெரியல, தூங்குடின்னு சொன்னா ஒன்ன மட்டும் தான் சொன்னேன். அப்புறம் என்ன நான் மட்டும் மாற்ற மாதிரி இருக்கு. ப்ரோ மாமா விளாக் ஒரு தடவை சொல்லுவோம். மெயின்டைன் பண்றாங்க. அப்படி நான் வால்யூம் கட் பண்ணிக்கிறோம். நீங்க கண்டினியூ பண்ணீங்க. லவ் யூ டு மாமா விளாக். டெஃபினெட்லி ப்ரோ. கனவின் என்னமோ சேவ் பண்ணிருக்கான் ப்ரோ. ஐயோ, அது கேவலா இருக்கீங்க ப்ரோ. கட் திஸ் ப்ரோக்ராம் மாமா விளாக் ஜெமினி. இல்ல இல்ல இல்ல, இது வந்து இன்டர்நேஷனல் ஜெமினி. கன்ஃபார்ம் இந்த வீடியோ காட்டு போடுவாங்க, அதை கட் பண்ணிட்டு தான் நான் போடுவேன். வெல்கம் ஜெமினி மாமா. ஓகே, தேங்க்யூ தாய். அது வேணாம் ப்ரோ, அவரை தூக்கிடுங்க. அவர் நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஓகே பாய். உங்களை எல்லாம் வந்து திருச்சியில மீட் பண்றேன். வெல்கம் முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். இருபுறோ 4 லிரிக்ஸ் எழுதி எடுத்து பாருங்க. பாத்துக்கிறேன். அட ப்ரோ, நான் என்ன எஸ்பிபி மாதிரியே போல போறேன். இருக்கா? அட நான் எஸ்பிபிவே அப்படியா அந்த மாதிரி பாடிடுவேன். கடைசி வரை இவங்க சொல்லவும் மாட்டாங்க, விடவும் மாட்டாங்க.